ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் ஹாப்பியாக அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு. இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். அன்றைக்கி டே 6க்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் நான் vlog வந்துட்டு 8:30க்கு தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். 6 o'clock எழுந்தோம் அப்படின்னா ஒரு 8க்குள்ளே கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிட முடியுது. ஸோ இந்த மாதிரி டெய்லி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யோசிப்பேன். பட் அது வந்துட்டு கொஞ்சம் ரேராக தான் நடக்கும். ஸோ அன்றைக்கி எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். எல்லா ஒர்க்கும் இல்லை, வெசல் வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது. பட் கம்ப்ளீட்டாக குக்கிங் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பேபி எழுந்துக்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் வந்துட்டு மீ டைம் மாதிரி கிடைக்கும். அதில் மோஸ்ட் ஆஃப் த டைம் டீ காஃபி அது மாதிரி போட்டுப்பேன். பட் அன்றைக்கே ஹஸ்பண்ட்க்கு வந்து மார்னிங் ஆம்லா ஜூஸ் ரெடி பண்ணியிருந்தேன். அதில் கொஞ்சம் எனக்கு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை தான் அன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். இது இந்த ஹவுஸோட ஃப்ரண்ட் பால்கனி. ஸோ பேபி எழுந்துக்கிற வரைக்கும் ஒரு 20 to 30 minutes கொஞ்சம் சில் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பேபி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு 5 to 10 minutes இங்கே உட்காந்து சில் பண்ணுவோம். அப்பா கிட்ட வீடியோ கால் பேசுகிறது, அம்மாட்ட அண்ணாட்ட சிஸ்டர்ஸ்லாம் வீடியோ கால் பேசிட்டு அப்படியே உள்ளே அழைச்சிட்டு போயிடுவோம். பிகாஸ் அவங்க வந்து வெளில எட்டி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சேட்டையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. எழுந்து ஒரு 5 to 10 minutes கொஞ்சம் அமைதியாக நம்ம கூடவே உட்காந்துருப்பாங்க. அப்புறம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஈவினிங் ஹஸ்பண்ட் வர்ற வரைக்குமே வெளில வர முடியாது. ஸோ அதனால் மார்னிங் ஒரு மீ டைம் மாதிரி இருக்கும். இங்கே உட்காந்து சில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி டே ஃபுல்லாக கொஞ்சம் வந்துட்டு அந்த எனர்ஜிலே தாக்கு பிடிச்சிடலாம். மோஸ்ட்டாக மார்னிங் எழுந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டீ குடிச்சிட்டு தான் என்னோடய டேவே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை எப்படியாவது அவாய்ட் பண்ணணும். எம்டி ஸ்டொமக்கில் டெய்லி பேசிஸில் எடுத்துகிட்ருக்கோமேன்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் 8:30 போல் டீ எடுத்துக்கிட்டேன். எழுந்ததும் குக்கிங் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டீ எடுத்துக்கிட்டேன். பட் அதையுமே இப்போ வந்துட்டு போஸ்ட்பான் பண்ணுற மாதிரி மிட் மார்னிங்கில் 11:30க்கு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஜூஸஸ் எடுத்துக்கிறேன். ரொம்ப நாளாக இந்த டஸ்ட்பின் கவர் வாங்கணும்னு யோசிச்சிட்டே இருந்தேன். லிஸ்ட் அவுட் ரெடி பண்ணும்போது இதை மட்டும் எப்படியோ மறந்துட்டுருது. ஸோ ஓகே, இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாமேன்னு ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ஆர்டர் பண்ணும்போதே கொஞ்சம் யோசித்தேன். பிகாஸ் இது வந்து மீடியம் சைஸ்ன்னு போட்டிருந்தது. ஸோ மீடியம் சைஸ் அப்படின்னா ரொம்ப சின்னதாக வந்துடுமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன். பிகாஸ் எக்ஸாக்டாக அதோட சைஸ் வந்துட்டு மீடியம் சைஸ்னால் எவ்வளோ லென்த் வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. அந்தளவுக்கு ஒரு மெஷர்மெண்ட் மாதிரி கொடுக்கல. ஸோ ஓகே, இப்போதைக்கு இதை ஆர்டர் பண்ணுவோம், எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை விட பெருசாக தேவைன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியம் சைஸே போட்டிருந்தேன். பட் நல்ல லென்த்தியான ஒரு கவர் தான். டஸ்ட்பின் ஃபுல்லாகவே கவர் ஆகிடுது. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த வெட் வேஸ்ட் தனியாக, ட்ரை வேஸ்ட் தனியாக, ஸோ இதெல்லாம் பிரித்து வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணவே கற்றுக்கிட்டேன். இது மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. ஊரில் நம்ம எல்லாமே வெட்டாக இருக்கிறதா இருக்கட்டும், ட்ரையாக இருக்க எல்லா வேஸ்ட்டும் ஒரு கவரில் போட்டு தெருவுக்கு ஒரு பெரிய டஸ்ட்பின் இருக்கும். ஸோ அதில் போட்டு வந்துட்டோம் அப்படின்னா அவங்களே வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இங்கே ப்ராப்பராக அதுக்கான ஒரு டே, அதுக்கான ஒரு டைம்லாம் இருக்குது. மிட் மார்னிங் 11:30 ஆகிடுச்சு. ஸோ 9 to 11:30 பேபிக்கான டைம் மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த ஒர்க்குமே பண்ணலை. ஸோ மார்னிங் அவங்க எழுந்ததும் அவங்களுக்கான மார்னிங் ரொட்டீன் வந்துட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டுருது. ஸோ எழுந்ததும் அதை அவங்க பண்ணிட்டாலே அது ஒரு பெரிய டாஸ்க். முன்னெல்லாம் வந்து ஃபுட் அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய டாஸ்க்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போது அவங்களுக்கு அந்த டாய்லெட் யூஸ் பண்ண வைக்கிறது, அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ண வைக்கிறது, ஒரு சில வீடியோஸ்லாம் காமிச்சு அதுக்கு ப்ரீப்ரிப்பேர்டாக அவங்க எழுந்ததுலேருந்து எப்படி பேபிஸ் வந்துட்டு ப்ரஷ் பண்ணுறாங்க, டாய்லெட் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரிலாம் காமிச்சு தான் ஒன்று வந்து பழக்கிற மாதிரி இருக்குது. பட் அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வெளில வரதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம். ஸோ இப்போ எனக்கு ஃபுட் கூட ஃபீட் பண்ணிடலாம் போல். பட் இந்த மார்னிங் ரொட்டீன் அவங்கள ஃபினிஷ் பண்ண வைக்கிறதுக்குள்ள அதில் இந்த ப்ரஷ் பண்ண வைக்கிறது கூட யாரோட சப்போர்ட்டுமே இருக்காது. யாருமே ஹெல்ப்க்கு இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஒன்று பண்ண வைக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது, கோவப்படக்கூடாது. அந்த டைம்லலாம் கொஞ்சம் வந்துட்டு காமாக அவங்கள வந்துட்டு என்கரேஜ் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ண வச்சுக்கிட்டு, சம்டைம்ஸ் சின்ன பசங்க மாதிரி நம்மளுமே பேசிட்டு ஜாலியாக அவங்க கூடவே டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அந்த மாதிரி அவங்களோட ஆக்டிவிட்டி ஒன்று பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் மார்னிங் குக்கிங் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அப்போ சேர்ந்துருக்க வெசல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிடுவேன். ஸோ மிட் மார்னிங்கில் செய்கிறது, பேபிக்கு ஃபுட் கொடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு டீ டைமுக்கு அப்புறம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன். பட் அன்றைக்கி மார்னிங்லேருந்தே வெசல்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணலை.
ஸோ இப்போவுமே பேபியை என்கரேஜ் பண்ண வச்சுட்டு அவங்க விளையாடும்போது ஒரு 4 to 5 வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது, அகைன் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அகைன் வந்துட்டு வாஷ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் போயிட்டுருக்கோம். இந்த வெசல் வாஷ் பண்ணுறது வந்து மாறிட்டே தான் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து ப்ராப்பராக அப்பப்போ பண்ணுற ஒர்க்குக்கு அப்பப்போ வந்து வெசல் வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஒரு சில டைம் போட்டேன்னா டம்ப் பண்ணி ஃபுல்லாக உட்காந்து கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிகிட்ருப்பேன். வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பேபிக்கு இந்த டைமில் ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணி தரது, இல்லை எக் அந்த மாதிரி கொடுப்பேன். பட் அன்றைக்கி உளுந்த கஞ்சி தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பேபி கூட ஒரு 10 to 15 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எனக்கான செல்ஃப் கேர் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா பண்ணிப்பேன். பட் அன்றைக்கி பெருசாக எதுவும் பண்ணல. மார்னிங் வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். ஸோ அது ப்ராப்பராக காய வைக்க கூட இல்லை. ஸோ ஓகே, ஹேர்லாம் வந்துட்டு நல்லா சிக்க எடுத்துகிட்டு ஒரு போனி டைல் மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா அகைன் லஞ்ச் ஒர்க் வந்து பண்ணணும். மார்னிங்கே லஞ்ச் குக் பண்ணிட்டேன். பட் ஏதாவது பொரியல் அது மாதிரி மட்டும் வந்து சாப்பிடும்போது குக் பண்ணிக்கிறது. கொஞ்சம் சூடாக இருக்கட்டுமே, எல்லாமே வந்து மார்னிங்கே குக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று மட்டும் வந்து கொஞ்சம் சூடாக இருந்தால் எடுத்துக்க நல்லாயிருக்கும். சாம்பாருமே வந்துட்டு நான் ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிப்பேன். பட் இருந்தாலும் பொரியல் வந்து மார்னிங் நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ ஹஸ்பண்ட்க்கு கொடுத்து விடணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் மார்னிங் வந்து சம்டைம்ஸ் பொரியல் ரெடி பண்ணிப்பேன். ஸோ ஆஃப்டர்நூன் இப்போ நான் மட்டும் தான் சாப்பிட்றேன் அப்படின்னா ஆஃப்டர்நூன் போல் சாப்பிட்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ரெடி பண்ணிக்கிறது. அன்றைக்கி லஞ்சுக்கு கேபேஜ் பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் இப்போ ரெடி பண்ணுற பொரியல் நைட் டின்னருக்குமே வந்துடும். ஸோ மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் ஸ்பெண்ட் பண்ணுற இந்த 10 மினிட்ஸ் இதுதான் குக்கிங்க்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைமாக இருக்கும். நைட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கிறத மேனேஜ் பண்ணி டிஃபன் வந்து ரெடி பண்ணிக்கிறது, இட்லி ஆர் தோசை, சப்பாத்தி. ஸோ மார்னிங் ரெடி பண்ண சாம்பார் இதை வச்சு வந்து மேனேஜ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். ஸோ குக்கிங்க்கான டைம் மோஸ்ட்டாக மார்னிங்லேயே எனக்கு ஃபினிஷ் ஆகிடும் தான். எங்கே வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். ஸோ நம்ம வந்து கம்மியாக வாங்கணும்னு சொல்லி யோசிச்சு போனால் கூட நிறைய வந்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன்றுமே 20 rupees தான் இருக்கும். ஸோ ஒரு பவுல் வச்சுருப்பாங்க, அந்த பவுல் ஃபுல்லாக 20 rupees அப்படிங்கிறப்ப ஒரு 10 காய் நம்ம வாங்கினா கூட வந்து 200 rupees தான் வரும். ஸோ அதனாலே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு டெய்லி பேசிஸில் 2 to 3 வெஜிடபிள்ஸ் வந்து காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணும்போது மார்னிங் வந்து ஒரு வெஜிடபிள் கம்ப்ளீட்டாக வந்து பொரியல் மாதிரி ரெடி பண்ணிவிடுவோம். அது சாலட் மாதிரி ஹஸ்பண்ட் இப்போ ரெடி பண்ணிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் இந்த மாதிரி பொரியல் ரெடி பண்ணால் மட்டும்தான் அந்த வீக் வந்துட்டு அந்த வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக வந்து காலியாகும். வெசல்ஸ் வந்துட்டு கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாத்திரக்குடியிலே கவுத்தி வச்சுருவேன். பட் நிறைய இருந்துச்சு அப்படின்னா கவுண்டர் டாப்பில் ஃபுல்லாக கவுத்தி வச்சுருவேன். ஸோ கொஞ்சம் ட்ரைன் அவுட் ஆனதுக்கப்புறம் பாத்திரக்குடியில் எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் நைட்டு வரைக்குமே பாத்திரக்குடியிலே வச்சுட்டு நல்லா வாட்டர் வந்து ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆனதுக்கப்புறம் அந்தந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். லஞ்ச் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டைம் இருக்கவே ரொம்ப பொறுமையாக தான் வந்துட்டு பொரியல் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ சைட் பை சைட் ஏதாவது ஒர்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்து எடுத்து வச்சுட்ருந்தேன். ஸோ லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்லாம் கொஞ்சம் ரஷ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் பேபிக்கான நேப் டைம் இருக்கும். ஸோ 1.5 hours to 2 hours கிட்ட கம்ப்ளீட்டாக வந்துட்டு நல்ல நமக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனாலே எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு ஒர்க்கும் பண்ண தேவையில்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிப்பேன். பேபிக்கும் அப்போவே லஞ்சும் ஃபீட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பேபிக்கு கொஞ்சம் மில்க் வந்துட்டு கொஞ்சம் வார்மாக கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. அதுக்காக மில்க் வந்து காய வச்சேன். பட் எனக்கு வந்துட்டு டீ சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பட் லஞ்சுக்கு முன்னாடி எடுத்துக்க வேணாம்னு யோசித்தேன். பட் ஓகே, கொஞ்சம் வந்து லேட்டாக லஞ்ச் எடுத்துப்போமே அப்படின்ட்டு எனக்கும் கொஞ்சம் டீ போட்டு எடுத்துக்கிட்டேன்.
ஸோ பேபியை தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க் இருக்கோ ஒரு 2 நிமிஷம் ஒர்க்காக தான் இருக்கும். ஸோ அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி யோசிப்போம். பட் அதுவே வந்துட்டு நிறைய டைம் இழுத்துரும். ஸோ 2 நிமிஷம்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கும் இருக்கும். ஸோ என்னென்ன இருக்கோ பார்த்து வச்சுக்கிறது. இந்த வெசலில் வந்துட்டு வாட்டரை 2 days ஒன்ஸ் வந்துட்டு வாஷ் பண்ணி இதில் வச்சுருவேன். டெய்லி பேசிஸில் குக் பண்ணுறதுக்கு சில்வர் மக் இருக்குது. ஸோ அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன். ஸோ மார்னிங் ஒரு டைம் அண்ட் ஆஃப்டர்நூன் ஒரு டைம் ஃபில் பண்ணி வச்சேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நைட் வரைக்குமே வாட்டர் வந்து எதுலேயுமே நம்ம மாற்றி எடுத்துகிட்ருக்கணும் அப்படின்னு இருக்காது. ஸோ இந்த ஒர்க்குமே கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்காது. நம்ம எப்போ வேணால் பண்ணிக்கலான்னு தான் இருக்கும். பட் அதையும் கொஞ்சம் ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணி வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் மேலே இருக்க ஒரு ஸ்நாக் பேஸ்கெட் வந்துட்டு கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு அது ஸ்நாக்கு ஃப்ரூட் எல்லாமே வந்துட்டு அது ஒரு பேஸ்கெட்லேயே போட்டு வச்சுடுவேன். டெய்லி பேசிஸில் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவாங்க. அது வந்துட்டு ஏற்கனவே ஸ்நாக் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதில்ல. அது மேலே இதை வச்சுட்றதால நம்ம வந்து ப்ரீவியஸ் டேஸ் வாங்கிட்டு வந்த ஸ்நாக் அப்படியே டம்ப் ஆகிடுது. அகெயின் வந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்குது. இருக்கிற ஸ்நாக்கே அகெயின் கூட சம் டேஸ் வாங்கிட்டு வர மாதிரியும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எது ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸ், ஓப்பன் பண்ணாதது, எது வந்து சீக்கிரம் வந்து சாப்பிடணும் அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி எடுத்து வச்சுட்ருந்தேன். ஃப்ரூட்மே 1-2 அடியில் இருந்துச்சு. ஸோ தெரியறதில்ல சம் டேஸ் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கிறது கூட. ஸோ அதனாலே அது சம் டேஸ் வேஸ்ட்டாக கூட போயிடுது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சுட்றேன். பாருங்கள், இதெல்லாம் டெய்லி பேசிஸில் கொஞ்சம் ப்ராப்பராக வந்து 2 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற ஒர்க் தான். பட் அப்படியே பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு ½ அன் ஹவர் வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது தனியாக அகெயின் பிரித்து வச்சுட்டு சம்டைம்ஸ் வேஸ்ட்டாக தூக்கி போடுற மாதிரியும் இருக்கும். ஸோ இதனாலே யோசித்து ஒரு 2 நிமிஷமாக இருந்தாலும் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிவிடுவோம் அப்படிங்கும்போது, அதுவும் பேபியை வச்சுக்கிட்டு நம்ம அவங்க கூட வந்து ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டு நம்மளோட எனர்ஜி ஃபுல்லாக அவங்கள்ட்டே ட்ரைன் அவுட் ஆகிடும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்துட்டு கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது ரிலாக்ஸ்டாக பண்ணிக்கிறது பெட்டர். தனித்தனியாக ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் வந்து நீட்டாக வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசை. பட் அந்த மாதிரி இருக்கும்போது தனித்தனியாக பேஸ்கெட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்போவுமே எல்லாமே ஃபில்லாக இருக்க மாதிரியே இருக்கும், காலியாகாத மாதிரியே இருக்கும். ஸோ அதனாலேயே ஸ்நாக்ஸ் வந்துட்டு இந்த ஒரு பேஸ்கெட் தாண்டி வாங்கிடக்கூடாது. இதில் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இது காலியாகிற ஸ்டேஜில் தான் அகெயின் வாங்கணும் அப்படின்றதுக்காகவே இது ஒரு இதிலே வந்து டம்ப் பண்ணி வச்சுட்ருது. ரீசன்ட் டேஸாக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க பேஸ்கெட்ஸ், கிராசரி கண்டெய்னர்ஸ் இது எல்லாமே டீக்ளட்டர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா எதையுமே தூக்கி போட்டுடல. பட் இப்போதைக்கு எடுத்து வச்சுட்ருக்கேன். எது தேவையில்லாது ஸ்ப்ளிட் பண்ணி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எப்போயாவது ஏதாவது வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது பெட்ரூம்லையாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு செல்ஃப்ஸில் ஏதாவது ஆர்கனைசர்ஸ்க்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நிறைய டம்ப் பண்ணாமல் கிச்சனில் கொஞ்சம் வந்துட்டு கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுருக்கேன். எப்போ ஊருக்கு போனாலும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்ற ஒரு சில லிஸ்ட்லாம் ரெடி பண்ணுவோம். என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு வரணும்னா அதில் ஃபர்ஸ்ட் இந்த தேங்காய் தான் எழுதுவேன். பிகாஸ் இங்கே வந்துட்டு நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறதுக்கு ஊரில் ரொம்ப ஃப்ரீயாகவே கிடைக்கும். வீட்லேயே இருக்குது நிறைய தேங்காய். ஸோ வரும்போது ஒரு 10 to 15 கிட்ட எடுத்துகிட்டு வந்துடுறது. ஸோ கண்டிப்பாக ஒரு 2 months கிட்ட வரும். ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக அதையும் மெயின்டைன் பண்ணணும். பிகாஸ் உரிச்சு தான் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றதால வேஸ்ட்டாக போயிடும் சம்டைம்ஸ். அதை பார்த்து தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இந்த டைம் கோதுமை மாவோட சேர்த்து எடுத்துகிட்டு வந்ததால் கோதுமை மாவு எங்கேயும் ஸ்பில் ஆகிடுச்சு போல் லைட்டாக. ஸோ அதில் வந்துட்டு கோதுமை மாவு லைட்டாக வந்து தேங்காய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு. ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடச்சி யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ ஒரு தேங்காய் உடைச்சிட்டேன் அப்படின்னா 2-3 டேஸ்லேயே வந்துட்டு அந்த ஃபுல் தேங்காய் வந்துட்டு காலி பண்ணுற மாதிரி பார்த்துப்பேன். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து குக்கிங் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு வீக்குக்கு 2 or 3 அதுக்கு மேலே வந்துட்டு தேங்காய் யூஸ் பண்ணாத மாதிரி பார்த்துப்பேன். ஒரு தேங்காய் உடைச்சேன் அப்படின்னா அது 3 to 4 டிஷ்ஷஸ்க்கு வர மாதிரி யூஸ் பண்ணிப்போம். ஸோ வீக்லி எனக்கு வந்துட்டு 2 தேங்காய் போல் தேவைப்படும். கேபேஜ் பொரியல் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் ஜூஸியாக வந்துட்டு கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்ட் அதில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணுறதாலே வாட்டர் வந்துட்டு அதில் டிப் ஆகியிருக்க மாதிரி 3 விசில் விட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் மாதிரி குழஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் எப்போவுமே ரெடி பண்ணிப்பேன். கேபேஜ் பாயில் பண்ணும்போதே ஒரு க்ரீன் சில்லி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி. அதுக்கப்புறம் தாளிக்கும் போது 2 க்ரீன் சில்லி போல் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ரெட் சில்லி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக க்ரீன் சில்லி ஆட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு ஃப்ளேவர்டாக இருக்க மாதிரி இருக்கும்.
தேங்காய் துருவி தான் யூஸ்வலாக ஆட் பண்ணுவோம். நான் தேங்காய் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுவேன் அப்படின்னா, அது காயே வந்துட்டு டம்ப் பண்ணிடும். ஸோ காய் இருக்கிறதே தெரியாது. மோஸ்ட்டாக தேங்காயில் காய் கொஞ்சம் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எப்போவுமே ரெடி பண்ணிக்கிறது. இந்த மாதிரி சாப்பிடும்போது கொஞ்சம் பிடிக்காத வெஜிடபிளாக இருந்தால் கூட முருங்கைக்கீரைலாம் ரெடி பண்ணும்போது தேங்காய் நிறைய ஆட் பண்ணிப்பேன். ஸோ முருங்கைக்கீரை சாப்பிட்றேன்னா இல்லை தேங்காய் வந்துட்டு லைட்டாக முருங்கைக்கீரை ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றேனான்னு கூட தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு தேங்காய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணி எடுத்துப்பேன். பட் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஊர்லேருந்து வரும்போது அரிவாள் மணி வந்து எடுத்துகிட்டு வரல. அதுனா கீழே உட்காந்து நம்ம ரிலாக்ஸாக தேங்காய் துருவுவோம். ஸோ அது ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு நின்றுட்டே கையில் திருவுறது தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதால ரொம்ப நேரம் நின்றுட்டே வந்து அதை துருவ முடியல. கையும் வந்துட்டு வலி எடுத்துருது. ஸோ ஓகே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் வந்துட்டு பாதி கொஞ்சம் அளவுக்கு தான் தேவையான அளவுக்கு தான் வந்து திருவி எடுத்துப்பேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஊர்லேருந்து வரும்போது அகைன் ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணேன் அப்படின்னா அதில் அரிவாள் மணியும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வெசலும் கையோடய வாஷ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கப்புறம் அகெயின் டம்ப் பண்ணி நிறைய வெசல்ஸ் வந்துட்டு வாஷ் பண்ணுற மாதிரி சேர்ந்துருச்சு அப்படின்னா ரொம்ப டயர்டாகிடுவோம். காலும் வந்துட்டு நல்லா வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால கையோடய வெசல்ஸும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ டீ சாப்பிட்டதால பெருசாக பசிக்கல. ஒருக்கா பார்த்துக்கிட்டே வந்து லஞ்ச் சாப்பிட்றத தள்ளி போட்டுகிட்டே வரேன். இதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பும் லைட்டாக கிளியர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்வும் தொடச்சி விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி கேபேஜ் ரெடி பண்ணது வந்து குக்கரில் பாயில் பண்ணேன் இல்லையா, குக்கர்லேயே அகைன் வந்து தாளித்து விட்டுட்டேன். ஸோ அதை வந்து ஒரு பாக்ஸில் மாற்றி வச்சுட்டு அகைன் அதையும் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெசல் வாஷ் பண்ணுறதுக்கான ஒர்க்கே இல்லை. ஸோ அதையும் வந்துட்டு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி க்ளீனிங் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ப்ராப்பராக மைன்யூட்டாக ஒன்று நீட்டாக பண்ணுறது. இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக போட்டுட்டு ரொம்ப டம்ப் பண்ணி எல்லா ஒர்க்கையும் சடனாக ஒரே டைமில் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சில டேஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ பேபியோட நேப் டைமும் வந்துருச்சு. அவங்கள தூங்க வச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சீரீஸ் இல்லை ஏதாவது ஒரு மூவி பார்த்துக்கிட்டு என்னோடய லஞ்ச் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேபிக்கு மிட் மார்னிங்கில் இன்றைக்கி உளுந்தங்கஞ்சிக்கு ரெடி பண்ணி கொடுத்ததால அவங்களுக்கு லஞ்சுக்கு வந்து எக் பாயில் பண்ணி கொடுத்தேன். ஸோ அவங்களுக்கு பாயில் பண்ணும்போதே எனக்கு ஒரு எக் வந்து பாயில் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி என்னோடய லஞ்ச் மெனு இது தான். எனக்கு ரசம் தான் எடுத்துக்கிட்டேன். சாம்பார் இருக்குது, பட் இருந்தாலும் ரசம் சாப்பிட்ணும். முட்டைக்கோஸ் பொரியலுக்கு ரசம் காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் ரசம், கேபேஜ் பொரியல், ஒரு எக், இது தான் அன்றைக்கி எனக்கான லஞ்ச் மெனு. அண்ட் மார்னிங் தோசைக்கு ரெடி பண்ண சோயா சங்க் கிரேவி இருந்தது. ஸோ அதுவுமே கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ மார்னிங் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த 20 மினிட்ஸ் அதுக்கப்புறம் இந்த லன்ச் டைம் இது தான் எனக்கான மீ டைம் மாதிரி எனக்கு தோணும். அதனால தான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக எந்த ரஷ்ஷும் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக வந்து ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு யோசிப்பேன். ஸோ அன்றைக்கி டிவியில் வந்துட்டு யூடியூப் கனெக்ட் பண்ணி தசாவதாரம் மூவி பார்த்துக்கிட்டே என்னோடய லன்ச் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ மார்னிங்லேருந்து ஒரு மிட் மார்னிங் ஒரு லன்ச் டைம் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் வந்து எப்படி போகும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் கீப் வாட்ச் அண்ட் சப்போர்ட்டிங் மீ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.